முருங்கை மரமே கடவுள், முருங்கை மரமே குருநாதர். ஐயா இன்றைக்கி நாங்கள் ஐயா வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், வித்தியாசமாக இருக்கும், புரியுதுங்களா? சரி, பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. நல்லா முருங்கைக்கீரை மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, புரியுதுங்களா? தலைப்புக்குள்ளே போய்டுவோம். வீட்டு முன்னாடி முருங்கை மரம் இருக்கக்கூடாதான், வெறும் நெகட்டிவ் தாட்டே இருக்குமா. அப்படியே அந்த மரம் ஃபுல்லாக காற்றுங்களாம் உள்ளே போய் அப்படியே அந்த மரம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக இருக்குமா. அது வந்து தான் நம்ம மேலாம் பட்டுவிடும், வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டை ஆள முடியாதான். பெரிய அறிவாளிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. படித்தவன் முட்டாள், முருங்கை மரத்தை படித்தவன் இவங்க அறிவாளிங்க. ஏன் அறிவு பின்னாடி போகக்கூடாதுன்னு அறிவு 50% நல்லது செய்வோம், 50% கெடுதல் செய்வோம். இதை வேறு சொல்லிக் கொடுவாங்க. அறிவே பிரபஞ்சகத்தை இயக்குதுன்னு. ஏங்க கெடுதல் செய்து போய் மேலே கருத்தை இயக்குமா? புரியுதா? உணர்வு தான் இயக்கம், புரியுதுங்களா? இது புரிஞ்சுங்க. சரி, இதுக்குள்ளே கடவுளாக முருங்கை மரத்துக்குள்ளே போவோம். அவங்க சொல்கிறாங்க, அப்படியே வந்து அந்த முருங்கை மரம் வந்து இப்போ என் வீட்டு முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது. முருங்கை மரத்தை வந்து வீட்டு முன்னாடி ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, கம்பளி பூச்சி வருங்க. அந்த கம்பளி பூச்சி வந்து மேலே விழுந்துடும், அரிப்புகள் கொடுக்கும். அதுக்காக வீட்டு முன்னாடி வந்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த உட்பொருள் தான் விளக்கணும். முருங்கை மரத்தை வந்து நெகட்டிவ் தாட்டு இல்லாதெல்லாம் பில்டப் பண்ணி இஷ்டத்துக்கும் கதை விடக்கூடாது. அப்போ என்னென்னா, அந்த சீசன் வரும்பொழுது கம்பளி பூச்சி வரும்பொழுது அதுக்கு சோப்பு தண்ணி ஊற்றுறதோ, அடுத்து வந்து செருப்பு கட்டுறதோ, அடுத்து வந்து தீ வச்சு எரித்து அந்த கம்பளி பூச்சியை ஒழிச்சிடுவாங்க, புரியுதுங்களா? அது முருங்கை கீரை கொடுக்கும், பூ கொடுக்கும், பிசின் கொடுக்கும், காய் கொடுக்கும், விதை கொடுக்கும். ஒரு வீட்டு முன்னாடி கிராமத்துலலாம் வந்து இன்றைக்கும் எங்கள் ஊர் கிராமத்துலலாம் தெரு முழுதும் முருங்கை மரம் இருக்கும், வாழ வைக்கும் எல்லாரையும். அதுக்கு போய் இந்த மனுஷன் பின்னாடி போய் கற்றுக்குன்னு என்னென்ன சொல்லி பாவம் எத்தனை மரத்தை வெட்டி எடுத்தாங்களோ தெரில, பாவம் எத்தனை மரத்தை கொண்டாங்களோ தெரில. அந்த பாவத்திலிருந்து அந்த இயற்கைக்கு நம்மளாம் ஒரு மன்னிப்பு கேட்போம். வீட்டு முன்னாடி முருங்கை மரத்தை வைப்போம், அது நலமோடு அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்கும் அந்த இயற்கை. அது பின்னாடிலாம் நீங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லுவாங்க, பூமி முழுவதும் அப்படியே இயற்கை இருந்தால் நெகட்டிவ் தாட்டாக வந்து இருக்கும், நெல் பயிரே வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்புறம் பட்னியாக தான் இருக்கணும். இந்த குருநாதனுங்க பின்னாடி போனால், அறிவே தெய்வம்னு போனால் இதுதாங்க நடக்கும். அதனால தான் இது ஆழ்ந்து சிந்திங்கள். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து தலைப்பு வரும்.